நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். லெபனானில் செயல்படும் ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் இஸ்ரேலில் நடத்திய தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டனர். இதுபோன்ற சூழ்நிலையில் இருதரப்பும் அமைதி காக்க வேண்டும் என்று அமெரிக்கா வேண்டுகோள் விடுத்துள்ளது. சிரியா மற்றும் ஈராக்கில் அந்நாட்டு அரசுகளுக்கு எதிராக ஐஎஸ் தீவிரவாதிகள் கடும் சண்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். லெபனானை மையமாக கொண்டு செயல்படும் ஹிஸ்புல்லா அமைப்பினர் ஐஎஸ் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக போரிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தீவிரவாதிகளுக்கு எதிராக அமெரிக்க தலைமையிலான கூட்டு இராணுவ படை நடவடிக்கை எடுத்து வருகிறது. இக்கூட்டு இராணுவ படையில் மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இடம்பெற்றுள்ளன. இஸ்ரேலும் அமெரிக்க கூட்டுப்படையுடன் இணைந்து ஐஎஸ் தீவிரவாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த 18ஆம் தேதியன்று இஸ்ரேல் இராணுவம் சிரியாவில் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பை சேர்ந்த பல தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். இதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் இஸ்ரேல் இராணுவ வாகனத்தின் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தினர். இத்தாக்குதலில் ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ஒருவரும் இஸ்ரேல் இராணுவத்தினர் 2 பேரும் கொல்லப்பட்டனர். இதனால் இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா தீவிரவாதிகளுக்கு இடையில் கடுமையான மோதல்கள் உருவாகும் சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் இருதரப்பும் அமைதியாக இருக்க வேண்டும் என்று அமெரிக்கா வேண்டுகோள் விடுத்துள்ளது. அமைதியாக இருப்பதால் மட்டுமே தற்போதைய பதற்ற நிலையை தணிக்க முடியும் என்றும் அமெரிக்கா கருத்து தெரிவித்துள்ளது. எல் துரைராஜ், உலக செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.